பயிற்சி 7.2 கொஷின் நம்பர் 3. இங்கே ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க பாருங்க. y is equal to x³ minus 6x² plus x plus 3 என்ற வளைவரைக்கு எப்புள்ளியில் இந்த கணக்கும் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். x புள்ளியும் y புள்ளியும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தொடுகோடுன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ற கோட்டிற்கு செங்குத்தாக. ஸோ செங்குத்து தான் ஹிண்ட். செங்குத்துனா நமக்கு கண்டிஷன் தெரியும். m1 பெருக்கல் m2 is equal to -1. ஸோ m1 வந்து இந்த வளைவரை ஈக்குவேஷன்லேருந்து m1 கண்டுபிடிப்போம். இதுலேருந்து m1 கண்டுபிடிப்போம். ஒரு தொடுகோடு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே இதுலேருந்து m2 கண்டுபிடிப்போம். ஸோ நமக்கு கொஷின் கேட்குறது என்ன? புள்ளி கண்டுபிடிக்கணும். ஹிண்ட் என்ன? செங்குத்து. இப்போ 1 by 1 கணக்கு போடலாம். இப்போ இதை வகைப்படுத்தலாம். ஒய்யை வகைப்படுத்தினா dy by dx is equal to x cube ஓட டிஃபரன்சியேஷன் 3x² மைனஸ் r2 12x plus 1 கான்ஸ்டன்ட் 0 ஆயிடும். இதுதான் m1 3x² மைனஸ் 12x plus 1. இந்த தொடுகோடு சமன்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுலேருந்து m2 கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? மைனஸ் எக்ஸின் கீழ், இது ஒரு முறை எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே போடலாம். ஒய்யின் கீழ் m2 is equal to minus 1 by 1. எதுவுமே எக்ஸ்க்கு முன்னாடியும் ஒய்க்கு முன்னாடியும் எந்த நம்பருமே இல்லைன்னா 1 இருக்கிற மாதிரி அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அப்போ m2 is equal to minus 1. m1 கிடச்சிருச்சு, m2 கிடச்சிருச்சு. இப்போ கணக்கு போடலாம். செங்குத்து எனில் கொஷின் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? செங்குத்து எனில் என்ன ஃபார்முலா? சைடில் எழுதியிருக்கேன் பாருங்க. m1 into m2 is equal to -1. m1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x² minus 12x plus 1 பெருக்கல் பிராக்கெட் வேணா போட்டுக்கலாம். m2 என்னது? -1 is equal to, இது ஃபார்முலாவில் இருக்கிற -1. இப்போ இந்த -1ஆல் இது ஃபுல்லாக பெருக போகிறோம். இந்த மூணுத்தையும் பெருக போகிறோம். இப்போ என்ன வரும்? -3x² plus 12x minus 1 equal to -1. minus 3x² plus 12x equal to -1. இந்த -1 equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1 வரும். அப்போ என்ன வருது? -3x² plus 12x is equal to 0. இப்போ இதில் எது பொதுவாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பொதுவாக இருக்குது? எக்ஸும் பொதுவாக இருக்கும், 3ம் பொதுவாக இருக்கும். 3x பொதுவாக இருக்கும் இல்லையா? அப்போ உள்ள என்ன இருக்கும்? -x plus 4 equal to 0. இது பெருக்கி பாருங்க. 3xம் -xம் பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3x². அப்புறம் 3xம் 4ஐயும் பெருக்குனா 12x வரும். அடுத்தது 3x is equal to 0. இன்னொன்று -x plus 4 equal to 0. இப்போ x is equal to 0 ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இங்கே -x is equal to -4. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ x is equal to 4. ஸோ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கிடைக்குது. x equal to 0 கிடைக்குது, x is equal to 4 கிடைக்குது. இப்போது எப்புள்ளின்னு கேட்குறாங்களா? புள்ளினா எக்ஸ் பாயிண்ட்டும் வேணும், ஒய் பாயிண்ட்டும் வேணும். இப்போ நமக்கு எக்ஸ் தான் இருக்குது. அப்போ ஒய் வேணும்னா என்ன பண்ணணும்? 2 சமன்பாடு இருக்குது. இங்கே ஒரு சமன்பாடு இருக்குது, இங்கே ஒரு சமன்பாடு இருக்குது. ஆனால் நம்ம வளைவரையில் தான் போய் பிரதியிடணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு x is equal to 0 இந்த ஈக்குவேஷனில் போய் பிரதியிட்டோம்னா ஒரு ஒய் கிடைக்கும். அடுத்து x is equal to 4 அகைன் இதே ஈக்குவேஷனில் பிரதியிட்டோம்னா இன்னொரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். அப்போது x is equal to 0வை சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1ல் போய் பிரதியிடுங்க. y is equal to x வர இடத்துலலாம் 0 போடுங்க. 0 minus 0 plus 0 plus 3. அப்போது y is equal to 3 கிடைக்குது. இப்போ ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சா? அடுத்து x is equal to 4 பிரதியிடலாம். x is equal to 4ஐ அதே சமன்பாடு 1ல் பிரதியிட. இப்போ என்ன வரும்? y is equal to 4³ minus 6 into 4² plus 4 into 3. அதாவது x வர இடத்துலலாம் 4ன்னு பிரதியிடுறேன். y is equal to 4³ எவ்வளோ வரும்? 64 minus 4² 16, 16 6ஐயும் பெருக்குனீங்கன்னா 96 plus 4 plus 3. இப்போ இது எல்லாத்தையும் சுருக்குங்க. ப்ளஸ் எல்லாம் போடு பாருங்க. 64 plus 7 கூட்டினோம்னா 71 minus 96.
y இஸ் ஈக்குவல் டு இதை கழிச்சிங்கன்னா பெரிய நம்பர் மைனஸ் இருக்கா, அப்போ 96ல் 71 கழிச்சா 25. ஸோ ஒய் பாயிண்ட் கிடச்சிருச்சு. எத்தனை ஒய் பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்க. இங்கே ஒரு ஒய் ஈக்குவல் டு 3, இங்கே ஒரு ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதுன்னு பாருங்க. தேர்ஃபோர் 2 புள்ளிகள் கிடைக்கிறதுனால புள்ளிகள்னு எழுதுறோம். புள்ளிகள் இந்த பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது ஒய் 3, அப்போ 0,3. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இருக்கும்போது ஒய் வந்து -25. கரெக்டாக எழுதணும். எக்ஸ் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல எழுதணும். இப்போ 0,3, இன்னொன்று 4, -25. இதுதான் அந்த புள்ளிகள்.